வணக்க நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். என்னதான் இன்டர்நெட் ஒரு பக்கம் அட்வான்டேஜ் கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். கடந்த 3 மாசத்துல மட்டும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் மூலியமா நம்ம இந்திய மக்கள் 120 கோடி கிட்ட இழந்திருக்காங்க. சைபர் கிரைம்ல ஒரு வருஷத்துக்கு ஸ்கேம்னு சொல்லி 15 லட்சம் எஃப்ஐஆர் கிட்ட பதிவாகுது. இப்ப ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி மும்பைல ஒரு பெண்மணி 3 கோடியும், டெல்லியில ஒரு பெண்மணி 5 கோடியும், இந்த மாசம் ஹைதராபாத்ல ஒரு நபர் 45 லட்சமும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் மூலியமா இழந்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். இன்டர்நெட் மூலியமா ஸ்கேமர்ஸ் மக்களை தொடர்பு கொண்டு அவங்க அரசு அதிகாரி போலவே காட்டிக்கொள்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சட்டத்துக்கு புறமான செயலில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை வச்சு மக்களை மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தையும் பறிச்சிடுவாங்க. இது எப்படி நடக்கும்னா, இன்டர்நெட் மூலியமா மட்டும் நடக்காது. கால் மூலியமா நடக்கலாம், இல்லனா மெசேஜ் மூலியமா நடக்கலாம், இல்ல நீங்க தேவையில்லாத லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வரும். அந்த ஸ்கேமர்ஸ் முதல்ல மக்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னா, நாங்க சிபிஐல இருந்து தொடர்பு கொள்றோம், இல்லனா அமலாக்கத்துறை, சுங்கத்துறையில இருந்து தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அடையாளம் காட்டிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னா, நீங்க நிதி முறைகேடு பண்ணிட்டீங்க, இல்லனா வரி ஏய்ப்பு செஞ்சிட்டீங்க, ட்ரக்ஸை கடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் போலவே அவங்க கடைசி வரைக்கும் பேசுவாங்க. இல்ல இதுக்கும் மேல அந்த ஸ்கேமர்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா, நீங்க நிதி முறைகேடு பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, இல்ல அந்த கேஸ்ல இருந்து உங்க நேம் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல சொல்றேன், இல்லனா யூபிஐ சொல்றேன், அதுல பணம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உண்மை நினைச்சு ஏதோ ஒரு கேஸ்ல நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி பணம் போட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அந்த கண்டென்ட் எடுத்து பேசுறேன்னா, ரீசென்ட் டேஸ்ல நம்ம இந்தியாவுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் மூலமா நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு வராங்க. இப்ப இந்தியாவுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இப்ப பார்ப்போம். சவுத் மும்பை சேர்ந்த நீனான்னு சொல்லக்கூடிய ஒரு 77 வயசு பெண்மணிக்கு தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு மாசமா டிஜிட்டல் கஸ்டடியில வச்சு அந்த பொண்ணு கிட்ட கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பொண்ணு கிடையாது, பாட்டி தான். அந்த 4 கோடியை ஸ்கேமர்ஸ் எப்படி அவங்களை ஸ்கேம் பண்ணாங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி, நீங்க தைவானுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க, அந்த பார்சல்ல துணி, பேங்க் கார்டோட போதைப் பொருள் இருந்திருக்கு, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நாங்க ஏர்போர்ட்லயே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ உங்களுடைய பார்சலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணி நான் எந்த ஒரு பார்சலுமே தைவானுக்கு அனுப்பல அப்படின்றாங்க. ஆனா அந்த ஸ்கேமர் என்ன சொல்றான்னா, இந்த கிரைம்ல உங்க ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம அந்த ஸ்கேமர் என்ன சொல்லியிருக்கானா, நீங்க மும்பை போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுங்க, உங்க ஆதார் கார்டு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ்ல மட்டும் லிங்க் ஆகல, மணி லாண்டரிங் கேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் லிங்க் ஆயிருக்கு, சோ உடனடியா உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்கேமர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஸ்கேமர் என்ன சொல்லியிருக்கானா, பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஸ்கைப் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி போலீஸ் ஆபீசர் கூட நீங்க பேசுங்க, உங்களை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்களும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லைவ் போயிருக்காங்க. அந்த லைவ்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லி ஒருத்தனும், பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி ஒருத்தனும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஸ்கேமர்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த பெண்மணிக்கு தெரியல. அந்த லைவ்ல அந்த ஸ்கேம் பண்றவன் என்ன சொல்லியிருக்கானா, அந்த கேஸை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சோ நாங்க சொல்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்புங்க, சப்போஸ் இந்த கேஸுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னா இந்த அமௌண்ட் நாங்க ரிட்டர்ன் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பெண்மணி நம்புற மாதிரி அந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஃபேக்கான மும்பை கிரைம் போலீஸோட லோகோவை போட்டு ஒரு நோட்டீஸ் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. லாஸ்டா அந்த லைவ்ல அந்த ஸ்கேமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்பருக்கு நீங்க 24/7 எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டு போயிட்டான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் கட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவங்களே கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க லொகேஷனை செக் பண்ணணும்ன்றாங்க. அது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரா பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போங்க, மணி உடனடியா பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, சப்போஸ் பேங்க் எதனா என்கொயரி பண்ணாங்க, எதனால நீங்க பணம் எடுக்கிறீங்க, இவ்வளவு பணம்னு கேட்டாங்கன்னா, நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை அனுப்பிக்கிறாங்க. அந்த நீனான்ற பெண்மணி சரி இது உண்மை நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்கேமர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்ல இருந்து ஒரு 15 லட்சத்தை பாத்தீங்கன்னா மறுபடியும் நீனா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறான். மறுபடியும் அந்த ஸ்கேமர் என்ன பண்றான்னா, நீனான்னு சொல்லக்கூடிய பெண்மணி கால் பண்ணி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கிளியரா இருக்கு, எந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ்ல சிக்கல, அதனால தான் பாத்தீங்கன்னா நாங்க அந்த 15 லட்சத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. உடனே அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் இருக்கு, ஓ உண்மைதான் பழகுது, உண்மையா தான் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் வருது நீனான்னு சொல்லக்கூடிய பெண்மணிக்கு. அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உடனடியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, மறுபடியும் பணம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க நீனான்ற பெண்மணி உடனே பேங்க்கு போயிட்டு மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பணத்தை அனுப்புறாங்க. அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே அந்த ஸ்கேமர் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது. அந்த ஸ்கேமர் அப்ப என்ன சொல்றாங்க, இந்த அமௌண்ட் பார்த்தா எங்களுக்கு பத்தல, உங்க ஹஸ்பண்ட் ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தையும் அனுப்புங்கன்னு சொல்லி மொத்தம் 6 முறை பார்த்தா அந்த பணத்தை வேற வேற அக்கவுண்ட்ல பார்த்தா அந்த பெண்மணி மொத்தம் 3 கோடி 80 லட்சம் ரூபாய் பார்த்தா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சரி பணம் திரும்பி வந்துடும் சொல்லி அந்த பெண்மணி நினைச்சா கடைசியில 1 ரூபாய் கூட வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பெண்மணிக்கு இது ஸ்கேம்னு. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுங்க கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்கேம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்ராட்ல இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 1930 சைபர் ஹெல்ப் லைன் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே அங்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த 6 அக்கௌண்ட்ல இருந்து பணம் அனுப்புறாங்க பாத்தீங்களா, அது உடனடியா பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கேம்னு சொல்லி அப்பதான் புரிய வச்சாங்க. சோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கேம்ல இருந்து எப்படி வெளியே வரலாம், எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன்.
முதல்ல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஆன்லைன் மூலம் காட்டாதீங்க. நான் சொல்றது என்னன்னா பேங்க் டீடைல்ஸ் அந்த மாதிரி. ரெண்டாவது, நீங்க ட்ரக்ஸை கடத்திட்டீங்க, மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி எந்த ஒரு காலோ மெசேஜோ வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. முக்கியமா அந்த காலேஜ் போற பசங்களுக்கு, இந்த 18 வயசுல இருந்து 21 வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்க வந்து பிட்டு படம் பாத்தீங்க, அதை வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ண கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எவன் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே அந்த வரக்கூடிய கால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைன்னு பட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 2 முறை வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க. மூணாவது, எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி நான் வந்து கைது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க கைது பண்றேன் டைரக்டா கால் பண்ணி சொன்னா தப்பிச்சு விட மாட்டீங்களா? அது ஒரு சில வீடியோ கால்லாம் ஒரு அரெஸ்ட் வாரண்டோட இருக்கிற மாதிரி கரெக்டா போலீஸ் ட்ரெஸ் போட்டு கரெக்டா ஸ்கேம் பண்ண ரெடியா இருப்பான். எதுக்கும் பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க. எந்த ஒரு டிசிஷனும் பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசிச்சு அந்த பேமெண்ட் அனுப்புங்க. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி எப்பவுமே கிரெடிட் கார்டு டீடைல்ஸோ இல்ல வந்து பேங்க் டீடைல்ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கேமர் போன வாரம் டைரக்டா கேரளா போலீஸ்க்கே கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான் வித் ஃபேக்கான போலீஸ் ட்ரெஸ் போட்டு. Where are you? My camera is not working properly, sir. Move your camera a bit down. Put it there. Yes. What do you do? சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ராட் இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 193 கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இல்லைன்னா சைபர் கிரைம் வெப்சைட்டுக்கு போய் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் முக்கியமா ஏன் இதை சொல்றேன்னா 3 மாசத்துல மட்டும் நம்ம இந்திய மக்கள் கிட்டத்தட்ட 120 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் மூலியமா இழந்திருக்காங்க. இந்த மாதிரி சைபர் கிரைம்ல 15 லட்சம் FIR கிட்ட கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ யாருக்குன்னா பணத்தை அனுப்பணும் அப்படின்னா 1க்கு 2 முறை நிதானமா யோசிச்சு பணம் அனுப்புங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்கேயே கொடுத்துருக்கேன். 2036 இந்தியா ஒலிம்பிக் நடத்த பிளான் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தடையா இருக்கு. சோ அதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கேன். சோ டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.